கல்லுவின் தைரியம். பகதூர் கிராமத்துல கல்லுன்னு ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் ரொம்ப பெரிய பயந்தாங்கோலி. அந்த கிராமத்துல அவனை கல்லு அண்ணன்னு இல்ல, பயந்தாங்கோலி அண்ணன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. கல்லு அண்ணன், இந்தாங்க, உங்களுக்காக நான் கோவில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். குடு எனக்கு கொடுங்க. அம்மா சொல்லுவாங்க, கடவுளோட பிரசாதத்தை எப்பவுமே பயபக்தியோட தான் வாங்கிக்கணும்னு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்களேன். இன்னொரு நாள் மத்தியானம் மாங்காய் பறிச்சுக்கிட்டு கல்லு நடந்து வந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ஜமீன்தார் நின்னுகிட்டு இருந்தாரு. அவரு பக்கத்துல வேலைக்காரன் குச்சி எல்லாத்தையும் வச்சு கட்டிக்கிட்டு இருந்தான். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கயிறு துண்டை எடுத்து அந்த வேலைக்காரன் கேட்டான், ஜமீன்தார் ஐயா, மிச்சம் இருக்கிற இந்த கயிறு துண்டை நான் என்ன பண்றது? அதை அப்படியே தூக்கி போடு. பாம்பு பாம்பு பாம்பு, யாராவது என்ன காப்பாத்துங்களேன், யாராவது என்ன காப்பாத்துங்க. அட, எதுக்கு இப்படி ஓடுற பயந்தாங்கோலி? அது பாம்பு கிடையாது, கயிறோட துண்டு தான், நல்லா பாரு. அட என்ன ராவுமா, நீங்களும் என்ன பயம்படுத்திட்டீங்க. நான் பறிச்சுட்டு வந்த மாங்காய் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. பாரு கல்லு தம்பி, இப்படி நீ பயந்துகிட்டு இருந்தா உன் வாழ்க்கையை எப்படி வாழ போறியோ தெரியல. இனிமே நான் பயப்பட மாட்டேன். இனிமே நான் எப்பவும் பயப்பட மாட்டேன். அவன் பயப்பட்டோம் விடு. அவன் இப்படி பயந்துகிட்டே இருந்தானா சீக்கிரமா செத்து போயிடுவான். அப்படி ஒருவேளை அவன் சாகலன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இவனோட அம்மாவை நல்லா ஏமாத்தி இவனோட வீடு நிலம் எல்லாத்தையும் எழுதி வாங்க முடியும், சொல்லு பாப்போம். கேளுங்க கேளுங்க கேளுங்க, பகதூர் வாசிகளே நல்லா கேளுங்க. உங்க கிராமத்து பக்கத்துல இருக்கிற குளத்துல வந்து எல்லாரும் குதிங்க. அந்த குளத்துல இருக்கிற 3 முதலைங்க கிட்ட இருந்து தப்பிச்சு யாரு வெளியே வராங்களோ அவங்களுக்கு 50 லட்சம் பரிசு கிடைக்க போகுது. ஏன்னா 50 லட்சமா? அட, 50 லட்சமோ இல்ல 1 கோடியோ, 3 முதலைங்க இருக்கிற குளத்துக்குள்ள யாருப்பா குதிப்பா? இந்த விஷயம் கிராமத்தோட 4 பக்கமும் பரவ ஆரம்பிச்சது. கிராமத்துல உள்ள மத்தவங்க மாதிரியே கல்லுவும் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போனான். கல்வானே, அங்க பாருங்க, உங்க காலு கிட்ட முதல்ல வந்துருச்சு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சீக்கிரம் யாரா வந்து என்ன காப்பாத்துங்க. எங்க 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 போச்சு அந்த முதல்ல? அட, என்னன்னா நீங்க அந்த முதல்ல எப்படி இங்க வர முடியும்? அதுதான் குளத்துக்குள்ள இருக்குதே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் அந்த மலைக்கிட்ட போறேன், அந்த குளத்துக்கிட்ட நடக்க போற காம்படிஷனை பாக்குறதுக்காக. ஒருவேளை அந்த முதலைக்கு கோபம் வந்து அது குளத்தை விட்டு வெளியே வந்து உங்களை புடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க, போங்க, உங்க வீட்டுக்கு போங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? முதல்ல எப்படி மலை மேல ஏறி வர முடியும்? இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கேட்டீங்களா ஜமீன்தார் ஐயா, அந்த பயந்தாங்கோலி சொன்னத? நல்லா கேட்டுச்சு. முதல்ல மலை மேல ஏறி வராதுதான். ஆனா இந்த கல்லு நேரா மலையில இருந்து கீழே இறங்கி அந்த குளத்துக்குள்ள போக முடியும்ல. இங்க பாருங்க நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம மினிஸ்டருக்கு வைல்ட் லைஃப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. அதனாலதான் குளத்துக்குள்ள இருக்கிற முதலைங்க கிட்ட இருந்து யாரு தப்பிச்சு வெளியில வராங்களோ அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. யாரெல்லாம் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஆசையா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நேரா அந்த குளத்துக்குள்ள குதிச்சு நீந்தி கரை சேரணும். என்ன புரிஞ்சுதா? அட என்னப்பா, பேர்ல தான் இந்த கிராமம் பகதூர் கிராமமா? இங்க ஒரு தைரியசாலி கூட இல்லையா? யாராவது இருக்கீங்களா இல்லையா? உங்க பகதூர்ல ஒரு தைரியசாலி இருக்கானா? நம்மளோட எதிரி இப்போ அழிஞ்சு போனா. இவன் பேர்ல இருக்கக்கூடிய வீடு நிலம் சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துரும். யாருப்பா என்ன தள்ளி விட்டது? இங்க என்ன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களே. நான் தான் வேகமா ஓடி ஆகணும். நான் தப்பிக்கிறேன்னா வேகமா ஓடி ஆகணும். பாத்தீங்களா நண்பர்களே, பகதூர்ல இருக்கிற உண்மையான தைரியசாலி இவன் தான். ஏன் சார்பா இவனுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கற. பரிசு பொருளை வாங்கிட்டு கல்லு அவன் வீட்டுக்கு போனதுமே அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வாப்பா கண்ணா, நீ சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ரொம்ப தைரியமா நடந்துப்பேன்னு நீ சொன்னல, அதே மாதிரி நடந்துடுச்சு. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணா. சரி சொல்லு, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படுவியே, ஆனா இப்ப எப்படி அந்த குளத்துக்குள்ள இருந்த 3 முதலைங்க கிட்ட இருந்து எப்படி உன்னை காப்பாத்திக்கிட்ட?
உண்மையை சொல்லவா அம்மா? நான் ஒன்றும் குதிக்கலம்மா. யாரோ என்ன அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. எப்ப சாக போறோன்னு எனக்கு தெரிஞ்சுதோ அப்போ நான் முழு சக்தியும் பயன்படுத்தி நீந்த ஆரம்பிச்சேன். அப்ப நான் தப்பிச்சிட்டேன். பாத்தியாடா கண்ணா, இத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளா உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் திறமை இருக்கு, சக்தி இருக்கு. ஆனா யார் அத முழு நம்பிக்கையோடையும் திறமையோடையும் பயன்படுத்துறாங்களோ அதுக்கப்புறமா அவங்களோட திறமையையும் தன்னம்பிக்கையையும் யாராலையும் எப்பவும் அசைக்கவே முடியாது.